Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா find the values of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது first sum வந்து இதில் cos 0 degree plus sin 45 degree plus sin 30 degree. அடுத்து into sin 90 degree minus cos 45 degree plus cos 60 degree close bracket. So இதுதான் நம்ம question. இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் வேல்யூ பார்த்து இதோட வேல்யூஸ் எல்லாம் எழுதணும். cos 0 என்ன, cos sin 45 என்ன, இதோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் எழுத போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து cos 45, cos 0. ஸோ cos 0 வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1. cos 0 வேல்யூ என்னது 1. bracket ஓபன் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஓபன் பண்ணிக்குவோம். ஸோ 1 பிளஸ் அடுத்து sin 45. sin 45 வந்து 1 by root 2 பிளஸ் sin 30 வேல்யூ. sin 30 வேல்யூ வந்து 1 by 2. ஸோ இங்கே bracket க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். அடுத்து அகெயின் ஓப்பன் bracket sin 90. sin 90 பார்த்தீங்கன்னா 1. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கு, நம்ம மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்து வந்து cos 45. cos 45 வேல்யூ வந்து 1 by root 2. 1 by root 2. அடுத்து பிளஸ் cos 60 degree. cos 60 degree வேல்யூ 1 by 2. ஸோ க்ளோஸ் bracket. இப்போ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அடுத்து தான் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை இந்த சென்ஸ் இது என்னன்னா அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ஷன் அடிஷன் எப்போ பண்ணுவோம், நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் பை 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே root 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சேம் டினாமினேட்டர் ஆக்க போறோம். ஸோ சேம் டினாமினேட்டர் இந்த சென்ஸ் 2 root 2 தான் டினாமினேட்டர் வரணும். அப்ப இங்க என்ன இருக்கு 1 by 1 இருக்கு. அப்ப இங்க 2 root 2. ஏன் 2 root 2 டினாமினேட்டர்னா எல்சிஎம் 2க்கும் root 2க்கும் எல்சிஎம் வந்து என்னது 2 root 2 அப்படியே சேர்த்து எழுதுது. ஸோ இப்போ இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு. ஸோ இங்க 2 root 2 வரணும்னா அந்த 2 root 2 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பிளஸ் இங்க வந்து 1 by root 2 இருக்கு. இங்க 2 root 2 டினாமினேட்டர் 2 root 2 வரணும்னா 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். நெக்ஸ்ட் பிளஸ் 1 by 2 இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல 2 root 2 வரணும்னா வெறும் root 2 மட்டும் தான் மிஸ்ஸிங். அதாவது இங்க எல்சிஎம் வந்து 2 root 2. ஸோ டினாமினேட்டர்ல 2 root 2 வர வச்சிருக்கேன். புரியுதுங்களா? சேம் தான் இங்கேயும் எல்சிஎம் 2 root 2. அப்ப இங்க 2 root 2 வரணும்னா இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கு. அப்ப 2 root 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இங்க 1 by root 2 இருக்கு. ஸோ இங்க 2 மட்டும் தான் மிஸ்ஸிங். எது மிஸ்ஸிங்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் 1 by 2 இன்டூ இங்க வந்து root 2 மட்டும் தான் மிஸ்ஸிங். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 into 2 root 2 becomes 2 root 2 by 1 into 2 root 2 becomes 2 root 2 plus 1 2s are 2. 2 by டினாமினேட்டர்ல எல்லாத்துலயும் 2 root 2 தான் வரும். 1 into root 2 becomes root 2 by டினாமினேட்டர்ல 2 root 2. ஓப்பன் க்ளோஸ் bracket. அடுத்து இப்போ இங்கேயும் அதே தான் மல்டிப்ளை பண்ணா 2 root 2 by 2 root 2 மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணா 2 by 2 root 2 பிளஸ் root 2 by 2 root 2. இப்போ இங்க டினாமினேட்டர் எல்லாம் சேமா வந்துருச்சு. அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர்லாம் ஒன்று சேர்த்து எழுத போறோம். 2 root 2 plus 2 plus root 2. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இங்கேயும் அதே தான் டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கு. ஸோ 2 root 2 minus 2 plus root 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இங்க root 2 இல்லை. ஆனால் இந்த 2 root 2வையும் 1 root 2 becomes 3 root 2. 3 root 2 plus 2 by 2 root 2 ஒன்று. அதே மாதிரி தான் இங்கே 2 root 2 plus root 2 becomes 3 root 2 minus 2 by 2 root 2. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை எப்படி பண்ணணும், நியூமரேட்டர் வித் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சென்ஸ் a plus b into a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டு அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இது வந்து a பிளஸ் b a மைனஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்கு. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டேன். ஏனா 3 root 2, b வந்து 2 வெறும் 2 பை இப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 root 2 into 2 root 2. இப்போ 3 root 2 the whole squareனா 3க்கும் ஸ்கொயர் வரும், அதாவது 3க்கும் ஸ்கொயர் வரும், root 2க்கும் ஸ்கொயர் வரும்னு அர்த்தம். மைனஸ் இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 பை
இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 into √2 into √2 becomes 2. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √2 ஸ்கொயர் பண்ணால் 2, அதோட அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். √2 ஸ்கொயர்னா √2 into √2ன்னு அர்த்தம். -4 by 4 2s are 8. Next 9 2s are 18, 18 minus 4 by 8. So 18 minus 4 நம்மளுக்கு என்ன வரும்? 14 by 8. ஸோ நமக்கு 14 by 8ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4s are 8, 2 7s are 14. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 by 4. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் ஒன்றுமே இல்லை, நார்மல் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ராங் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து இன்னொரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த சம் போட்டுருவோம். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் 60 டிகிரி மைனஸ் 2 tan ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் cot ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் 30 டிகிரி ப்ளஸ் 3/4 cosecant ஸ்கொயர் 45 டிகிரி. ஸோ இப்போ இங்கேயுமே நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ண போகிறோம். tan ஸ்கொயர் 60 டிகிரி, ஐயோ tan ஸ்கொயர்லாம் டேபிள் ஏலியன் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. tan 60 வேல்யூ அப்ளை பண்ணணும். tan 60 வேல்யூ வந்து √3 ஸ்கொயர் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்டூ tan 45 வேல்யூ வந்து 1, இங்கே ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வந்து 1 தான் வரும். மைனஸ் cot ஸ்கொயர் 30 டிகிரி, ஸோ cot 30 டிகிரி வந்து √3, அப்போ √3 இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 2 இன்டூ sin 30 டிகிரி வந்து 1/2, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 3/4 இன்டூ cosecant ஸ்கொயர், cosecant 45 டிகிரி வந்து √2, அப்போ √2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா வேல்யூஸும் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். √3 ஸ்கொயர் பண்ணால் √3 into √3 becomes 3, மைனஸ் இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 2 1s are 2, மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் √3 into √3 becomes வெறும் 3, ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா 2 into 1/4ன்னு வரும். ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1/2 தான் இங்கே வரும். ப்ளஸ் 3/4 into √2 becomes 2. இப்போ நம்ம இதையுமே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 3/2 தான் கிடைக்கும். ஸோ மீதி இருக்கிறதுலாம் எழுதிக்கலாம். 3 minus 2 minus 3 plus 1/2 plus 3/2. ஸோ இதுதான் பேலன்ஸ். இப்போ நம்ம இது மூணுத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், இது மூணு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 3 minus 2 வந்து 1, 1 minus 3 becomes -2, 1 minus 3 different sign, subtract and write the highest number sign, மறந்துடக்கூடாது. ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 3 வந்து 4, டினாமினேட்டர் 1 டைம் எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 2s are. இப்போ மீதி இருக்கிறது -2 + 2 becomes 0. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இல்லைன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணலன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் சேம் பண்ணி பண்ணுவோம். அதுவுமே எல்லாமே ஒன்று தான். இப்போ பண்ணால் அப்படி என்ன வரும்னா -4ன்னு வரும். -4 + 4/2 வரும். இப்போ -4 + 4 becomes என்னது? 0 தான். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து டேபிள் வேல்யூஸை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் இங்கே வேல்யூஸ் வந்து நம்ம கரெக்டாக வரும். டேபிள் வேல்யூஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும். எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்னு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு சம் சொல்லும் போதுமே எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த டேபிளை வந்து மக்கப் பண்ணணும்னு ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு சம்லையும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு டேபிள் வேல்யூஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சம்மாக இருக்கேன்னு விட்டுறாதீங்க. இந்த ப்ராக்கெட்ஸு, அடிஷன், சப்ராக்ஷன், இந்த எல்சிஎம் எடுக்கிறது, இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான். இதெல்லாம் தெரிஞ்சாதான் கண்டிப்பாக நம்ம இந்த சம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? பெரிய சம்மாக இருக்கேன், டேபிள் வேல்யூஸ் தப்பாக போட்டுருவோம்லாம் நினைக்கக்கூடாது. டேபிள் வேல்யூஸை ஆன்சர் ஷீட்லேயே ஓரமாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பார்த்து கரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.